வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. சுற்றுலா நகரமான புதுச்சேரியை குறிவைத்து இடம்பெயர்ந்த செல்போன் திருடர்கள் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டுள்ளனர். லட்சம் ரூபாய் மதிப்பு கொண்ட ஸ்மார்ட் போன்களை மலிவு விலையில் 2000 ரூபாய்க்கு விற்க முற்பட்ட போது வசமாக சிக்கியுள்ளனர். சென்னையில் இருந்து வந்த செல்போன் திருடர்கள் தொக்காக மாட்டிக்கொண்டது எப்படி? புதுச்சேரியில் பலரிடம் திருடப்பட்ட ஸ்மார்ட் போன்களை செல்போன் திருடர்கள் குறைந்த விலைக்கு விற்றுள்ளனர். திரைப்படத்தில் பொதுமக்களிடம் வடிவேலு வாங்கி கட்டியது போன்று புதுச்சேரியில் செல்போன் திருடர்கள் போலீசிடம் வசமாக சிக்கியுள்ளனர். நடந்தது என்ன? புதுச்சேரி காந்தி வீதியில் நிர்மல்குமார் என்பவர் தங்கும் விடுதி ஒன்றை நடத்தி வருகிறார். அங்கு கடந்த 13ஆம் தேதி இவரது செல்போன் உட்பட 2 செல்போன்கள் திருடு போயின. திருடுபோன செல்போன்களின் மதிப்பு சுமார் 2 லட்சம் இருக்கும் என கூறப்படுகிறது. விலை மதிப்புள்ள செல்போன்கள் திருடு போனதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த நிர்மல்குமார் விடுதியில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தார். அதில் இளைஞர் ஒருவர் செல்போனை திருடிச் செல்வது பதிவாக இருந்தது. இது தொடர்பான புகாரில் பெரியகடை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து செல்போன் திருடர்களை தேடி வந்தனர். இந்த சூழலில் சனிக்கிழமை மாலையில் காந்தி வீதியில் உள்ள ஒரு செல்போன் கடையில் 3 பேர் பழைய செல்போன்களை விற்பனை செய்ய அந்த இளைஞர்களும் செல்போன் கடையில் மலிவு விலைக்கு விற்க முயன்றுள்ளனர். அதற்காக அதிக விலை கொண்ட செல்போன்களை தரைமட்ட விலைக்கு 2000 ரூபாய் வரை விற்பனை செய்ய முன் வந்துள்ளனர். அவர்கள் மீது சந்தேகம் அடைந்த கடையின் உரிமையாளர் பெரியகடை போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை மிரட்டும் செல்போன் திருடர்கள் எங்கிருக்கிறார்கள் என்று தேடி வந்த போலீசாருக்கு இந்த தகவல் கிடைத்ததும் அடுத்த சில நிமிடங்களில் செல்போன் கடையில் நின்றிருந்தனர். அங்கிருந்த 3 இளைஞர்களையும் தொக்காக பிடித்து காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் அவர்கள் சென்னையைச் சேர்ந்த மேகநாதன், மதன்குமார் மற்றும் கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த வீரா என்பதும் தெரிய வந்தது. சென்னை போன்ற பெருநகரங்களில் விலை உயர்ந்த செல்போனுடன் உலாவும் பெரிய கைகளை குறிவைத்து இந்த கும்பல் தங்களது கைவரிசையை காட்டியுள்ளது. அடிபட்ட கும்பல் தங்களது கைவரிசையை காட்டுவதற்கு சுற்றுலா நகரான புதுச்சேரியை தேர்வு செய்து இடம்பெயர்ந்துள்ளது. அங்கு சுற்றுலா பயணிகள், சுற்றுலா விடுதிகள் போன்றவற்றை குறிவைத்து செல்போன்களை திருடி உள்ளனர். இதில் மேகநாதன் மீது மட்டும் 17 திருட்டு வழக்குகள் நிலுவையில் இருப்பதும் தெரிய வந்தது. பிடிபட்ட 3 பேரிடம் இருந்து 10,50,000 ரூபாய் மதிப்பிலான 21 செல்போன்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். பின்னர் செல்போன் திருடர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா தலங்களில் கைவரிசை காட்டி வந்த செல்போன் திருடர்கள் போலீசிடம் தொக்காக மாட்டி சிறை சென்றதால் பயணிகள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர்.